விடியா திமுக ஆட்சியில் மக்கள் குறைதீர்ப்பு நாளில் பெறப்படும் மனுக்கள் என்ன ஆகிறது என்பதற்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக நெல்லையில் நிகழ்ந்துள்ள சம்பவம் குறித்து சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 2021 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஊர் ஊராக பெட்டி தூக்கி சென்ற ஸ்டாலின் இந்த பெட்டியில் போடப்படும் மனுக்கள் மீது ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் தேர்வு காணப்படும் என்று சத்தியமடிக்காத குறையாக கூறினார். ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் சத்தியமாவது சர்க்கரை பொங்கலாவது என்பது போல அந்த மனுக்கள் என்ன ஆனது, அந்த பெட்டி எங்கே போனது என்பதற்கெல்லாம் விடையில்லை. விடியா ஆட்சியின் முதலமைச்சர் தான் இப்படி என்றால் நெல்லை மாவட்ட ஆட்சியரும் அவரை போலவே மக்கள் குறைதீர்ப்பு நாளில் மனுக்கள் வாங்குவதோடு சரி, அதன் பிறகு அதை கண்டுகொள்வதில்லை என்பதை போல நடந்து கொள்வதாக புகார் எழுந்துள்ளது. அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கோவில்குளம் கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சுப்பிரமணியன் ஜனவரி 2ஆம் தேதி தனது மனைவியோடு நெல்லை ஆட்சியரகம் வந்து மக்கள் குறைதீர்ப்பு நாளில் ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கிறார். பின்னர் மனுவுக்கான ரசீது கொடுக்க அதை எடுத்துக்கொண்டு தனது ஊருக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் ஆட்சியரகத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாளையங்கோட்டையில் டீக்கடை ஒன்றின் முன்பு சுப்பிரமணியன் கொடுத்த மனு சாலையில் கிடப்பதாக டீக்கடைக்காரர் போனில் தகவல் சொல்ல மறுநாள் அங்கு சென்று மனுவை வாங்கி ஜனவரி 9ஆம் தேதி மீண்டும் ஆட்சியரை சந்தித்து மனு ரசீதை காட்டியிருக்கிறார். அப்போது ஒரு வாரம்தானே ஆகிறது, விரைவில் தீர்வு வழங்குவோம் என்று ஆட்சியர் கூற சாலையில் மனு கிடந்த விவரத்தை சொல்லி ஆட்சியர் குறிப்பெழுதிய அந்த மனுவை கொடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஆட்சியர் சமாளித்தவாறு அது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி சுப்பிரமணியனை அங்கிருந்து அனுப்பியுள்ளார். சுப்பிரமணியனுக்கு நேர்ந்த சம்பவத்தை அறிந்தவர்கள் விடியா ஆட்சியில் முதலமைச்சரிடம் கொடுக்கும் மனு மட்டுமல்ல, ஆட்சியரிடம் அளிக்கும் மனுவிற்கும் இதுதான் கதி என்கிறார்கள். ஆட்சியின் லட்சணம் இதுதான் என்பதும், ஏழைகளின் மனுக்களுக்கு நீதி என்பது இந்த ஆட்சியில் கேள்விக்குறிதான் என்பதும் அவர்களின் ஆதங்கம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக அம்பாசமுத்திரம் செய்தியாளர் சேர்மச்செல்வன்.